ரிஷபராசி நேர்களுக்கு பணமழை. ஆஹா, பணமழையா எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் புலம்பணுங்கிற நிலைமை இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும். குமரன் துரோகிகளிடம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக. சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கே இன்னைக்கு நீங்க தான் பார்த்துக்கங்களேன். அடடா, கன்னிராசி சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய கேங்ல வேற நம்ம எல்லாம் கவுத்து விடுற ஆளாவே இருக்காங்க. யாரும் நமக்கு நல்லது பண்ற ஆளாவே இருக்க மாட்டேங்கிறாங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை ஆவணி மாதம் 2ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். அருமையான தரமான ஜோதிட குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், எனது ஜோதிட படைப்புகள் உங்களுக்காக, உங்களை தேடி, உங்கள் உள்ளம் கைகளில், உங்கள் வரவேற்பறையில் இன்னும் சிறிது காலத்தில். வாங்களேன், இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை 7:12 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சப்தமி திதி இரவு 7:49 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் அஷ்டமி திதி வந்துருது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. காலை 10:30 12 மணி வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ரேவதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம வீரத்திற்குரிய நேயர்கள் யாராவது ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் என்ன அதுல பெரிய வீரம் இருக்க போகுது, நான் ஓரமாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதுக்காகவா இந்த ராசி பலன் நம்ம பார்க்கிறோம். ஓ, சந்திராஷ்டமமா, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம திறமையை குறைத்து மதிப்பிடுவார்கள். கொஞ்சம் ஓரமா நம்மளை நிக்க வச்சுடுவாங்க, கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாளை நம்ம நகர்த்தினோம்னா அத்தனை சந்தோஷங்கள் நமக்காக இருக்கும். அதுக்காக சொல்றதுதான். சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், பேசுவது கிளியா பச்சை கிளிகள் தோளோடா அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மனோட வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளியை இன்னைக்கு பிரார்த்தனை செய்வதும், அந்த பச்சை கிளியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும், இந்த பச்சை கிளியோட சப்தங்களை காதுகளால் கேட்கறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பரிகாரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்னைக்கு போன்ல பாருங்களேன், பச்சை கிளியினுடைய டிபி, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தரும். யாராவது ஒருத்தர் அதை கேட்டாங்கன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டை. சார், ரொம்ப பிரமாதம் சார், நீ என்ன கலர் வஸ்திரம் எங்களுக்கு சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. வெளிர் பச்சையின் நிறம், அந்த கிளி பச்சையின் நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். பச்சை கலர் சொக்கா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த இளம் பச்சை, அந்த கிளி பச்சையின் நிறம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய பிரீதியா ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமா பார்க்கலாம். டெஃபினட்டா இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது. இன்னைக்கு நாள்ல நிறைய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பச்சைக்கிளியை கெட்டியமா புடிச்சுக்கங்க நேயர்களே. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல சுவாதி, அதை தொடர்ந்து விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த முதுகுல குத்துறதுங்கிறது இருக்கும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு சொல்ற மாதிரி, இந்த அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் விவரம் தெரியாம கையெழுத்து போடுற மாதிரி, இப்படி விவரம் தெரியாம சொல்லிட்டீங்களே, இப்படி விவரம் தெரியாம பேசிட்டீங்களே, இப்படி விவரம் இல்லாம இருந்துட்டீங்களேங்கிறத சொல்லும்போது ஆமாங்க ஆமாங்க, நான் அவ்வளோ விவரம் தெரியாத வெள்ளோந்தியா இருந்துட்டேன், வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் தண்ணின்னு நம்பிட்டேன் அப்படின்னு. இந்த நம்பிட்டேன்னு நீங்க சொல்லலை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்போ
என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. மேஷராசி நேர்களே, இன்னைக்கு மனம் ஊஞ்சலை போல் அசைந்தாடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ராசி பலன். கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கவனம் இருக்காது. நடந்துருச்சே நடந்துருச்சே அப்படின்னு இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த நிகழ்வை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது. அதே மாதிரி நாள் தான். போட்ட கணக்கு தப்பாயிடுச்சேன்னு சொல்ற நிலை, காலதாமதமான உணவு, அதிருப்தியான உணவு, ஒரே அலைச்சலா இருக்கு சார்னு சொல்ல வேண்டிய தருணம், தோள்பட்ட ரெண்டும் வலிக்குதுன்னு சொல்ற நிலை மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை உங்க காட்டுல மழை, அதுவும் மழை, பணமழை. ஆஹா, பணமழையா எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு ராணி அப்படிங்கிற பெயர் நிச்சயமா இருக்கும். சொல் அதிகாரம், உங்கள் அதிகாரம் இன்று சிலப்பதிகாரமேன்னு சொல்ற அளவுக்கு நாளினுடைய அமைப்புங்கிறது நிச்சயம் இருக்கும். சகுன சாஸ்திரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் இருக்கும். ஒன்னே ஒண்ணு, சண்டைக்கு நிக்கிறேன், சண்டைக்கு வாடா சுண்டக்கா பையிலன்னு யாரையும் கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு மெஜஸ்டிக்கா இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். உங்க குருவை நீங்க மிஞ்சி போய் நிற்பீங்க. உங்க குருவுக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அமையும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மிரட்டுறாங்க சார், என்னையே மிரட்டுறாங்க அப்படின்னு. உங்களை மிரட்டுற அளவுக்கு இருக்கும். அவன் வீடு கட்டிட்டானா, அங்க பாருங்க அவங்க மாடி கட்டிட்டாங்களாம், இடம் வாங்கி போட்டுட்டாங்களாம், பணம் வாங்கி பேங்க்ல எஃப்டி போட்டுட்டாங்களாம், அந்த கவர்மெண்ட் பாண்டு வாங்கிட்டாங்களாம், அந்த கோல்டு பாண்டை வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு குமுற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சார் குமுறு வேணாம் சார், மிதுனராசி நேர்களே, குமுறல் டைட்டில் கார்ட்லேயே உங்களை போடலாம் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஆற்றாமை, ஒரு இயழாமை, ஒரு பொறாமை வெளிப்பட்டே தீரும். எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும். கொஞ்சம் புலம்பணுங்கிற நிலைமை இன்னைக்கு மிதுனராசி நேர்களுக்காக இருக்கும் குமுறலுடன். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் இன்னைக்கு பிற்பகலுக்கு அப்புறமா ஒரு தான தர்மம் செய்கிற பாக்கியம், ஒரு உதவி செய்யக்கூடிய பாக்கியம், ஒரு நல்ல காரியம் சொல்லி அதுல சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ கனவு கோட்டை இன்னைக்கு பலித்தமாகக்கூடிய தருணம். பிள்ளைகளால் சுப செய்திகள், குழந்தைகளால் சந்தோஷமான தருணங்கள், இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்ற நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ கனவுடன் கடகராசி அப்படின்னு இன்னைக்கு நாளில் சொல்லிடலாம். அப்போ இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இதிலெல்லாம் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பக்கத்துல தான், இந்த கிட்டத்துல தான், இந்த போனோன்னு வந்துடலாம், வந்தோன்னே போயிடலாம், இந்த ஏறணுன்னா இறங்கிடலாம், இறங்கணுன்னா ஏறிடலாம், ஒரே ரவுண்டு தான் அப்படின்னு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, இந்த சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி அப்படின்னு எதிரிகள் எங்க எவ்வளவு வேணா இருக்கட்டும், என்ன எதிர்ப்புகள் வேணா இருக்கட்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, என் உழைப்பை நான் தருகிறேன், என் செயல்பாடுகள் மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஆஃப் ஆக்ஷன் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். எதிர்ப்புக்கோ எதிரிகளுக்கோ பதில் சொல்லிடலாம். துரோகத்துக்கு முதுகுல குத்துறவங்களுக்கு, கொஞ்சம் ஏமாத்தி பிழைக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? நம்ம மாட்டிப்போம். கொஞ்சம் இவங்க கிட்டலாம் துரோகிகளிடம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு. அதர் தேன் தட் பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சாங்ஷனிங் லெட்டர் தான். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சிம்ம சோப்பனமா விளங்க வேண்டிய ஒரு நிலை. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஸ்பீடுன்னா ஸ்பீடு, அப்படி ஒரு ஸ்பீடு. சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடி, நீங்களும் முன்னாடி முன்னேறி போறதுக்கான ஒரு தருணம்ங்கிறது இருக்கும். அப்போ குடும்பத்துல அந்யூன்யம், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போற தருணங்கள், சொல் செயல் சிந்தனை சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். சொல் அதிகாரம் அப்படின்னு இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்காக முடிச்சிடலாம். உங்களுடைய வார்த்தைகள் கவனிக்கப்படும், உங்களுடைய சொற்கள் கவனிக்கப்படும், உங்களுடைய உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காணப்படுவார்கள். கண்டிப்பா ஒரு 4 பேராவது உங்களை விஷ் பண்ணி வாழ்த்து சொல்லி ஆஹா ஓஹோன்னு பேசி அதடான்னு பூரிப்பை அடைய வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கே இன்னைக்கு நீங்க தான்னா பார்த்துக்கங்களேன். அடடா கன்னிராசி சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வார்னிங் தான் அடுத்தவங்களுக்கு. ஆமா சார் ஆமா சார், நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வார்னிங் கொடுத்து தான் பழக்கம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், பச்சை கிளிகள் தோளோடுன்னு சொல்ற அளவுக்கு தோழன் தோழி சிநேகிதர்கள் சிநேகிதைகள்
நல்ல சந்தோஷமான தருணங்கள் இருக்கும். மாலை நேரத்துல கெத்தான ஒரு கேங்கோட, உங்க கேங்கே எப்பவும் கெத்து தான். அதுல நீங்க ரொம்ப கெத்தான ஆள் தான். இப்படி கெத்தான கேங்ல கெத்தான நண்பர்கள், கெத்தான சிநேகிதிகளுடன் வலம் வர வேண்டிய அமைப்பு. மாலை நேரத்துல ஒரு இனிப்பு பொருள், ஒரு விருந்து பொருள், ஒரு விருந்து, ஒரு கேளிக்கை வாடிக்கை விருந்து, ஒரு கெட் டுகெதர், ஒரு டீ பார்ட்டியாச்சும் உங்களுக்காக வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. அப்ப சந்திரனே ராசியில தான் வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், சுபத்துவமான நிலைகள், இயல் இசை நாடகம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள், கமிஷன் துறையில இருப்பவர்களுக்கும் சந்தோஷமான தருணங்கள், வேலையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு பெருமை பாராட்டு, கொலீக்ஸினுடைய ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற நிலை இருக்கும். சந்தோஷமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும். 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவான்னு ஒரு 1000 வந்துட்டா கொஞ்சம் சந்தோஷம்தான்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபோன் வெயிட்டிங்கு, கால் வெயிட்டிங்கு, ஹால் வெயிட்டிங். ஆளே வெயிட்டிங். அட ஏன் கார்த்தி சார், நானே வெயிட்டிங், 1/2 ஹவரா வெயிட்டிங், 1 ஹவர் வெயிட்டிங், 2 ஹவர் வெயிட்டிங், டிராவல்கான பிளான் என்னால் எடுக்க முடியல, டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு ஒரு தவிப்பு இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். வரமாட்டேங்குதே அப்படின்னு இந்த வரலை தரலைங்கிற விஷயமெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ரொட்டேஷன் தான். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டேன், திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடுறதுக்குள்ள போதும் போதும்னு போச்சு. கெட்டப்பை மாற்றி, இந்த பேரை மாற்றி, இன்னும் என்னென்னலாம் மாத்துறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை தாயம் ஒண்ணு. அடடா சார், தாயம் விழுந்துடுமா சார்? கண்டிப்பா இன்னைக்கு விழுந்துடும். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு, டார்கெட் அச்சீவ் பண்றது, டார்கெட் ஃபோக்கஸ்டா இருக்கிறது, டார்கெட் ஓரியன்டா இருக்கிறது. சார் டார்கெட்டா சார், தூக்கிடுவோனா சார், தட்டி தூக்கிடுவோனா சார்? டார்கெட்டா தட்டி தூக்குற ராசி தனுசு ராசி. ஆஹா, தாத்தா தான்னு சொன்னதே நீ மட்டும்தான் அப்படின்னு, இதுக்கு தானே ஒரு ராசி பலனை கேட்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டேன்னு சொல்ல வேண்டிய நிலை. உங்களை பத்தி யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இன்னைக்கு புகழ்ந்து உங்க பலத்தை எடுத்து சொல்லும் போதுதான் உங்களுக்கே புரிய வரும் நம்ம இப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு. ரேஞ்சான ஆளு, கெத்தான ஆளு, இந்த பூ மாலை பாமாலை நீங்க அடிச்சீங்கன்னா பந்து இன்னைக்கு 2 நம்ம உயரத்துக்கு இந்த லப்பர் பந்துல போற மாதிரி தான் போகும்னா பாத்துக்கங்களேன். தோனியே ஜார்க்கண்டுக்கு பதிலா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா இன்னைக்கு தனுசு ராசியை தான் பார்ப்பாருன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒன்னே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், திட்டுறேன் அப்படின்னு இந்த ஒதுக்கி விட்டுறேன், இந்த ஓரமா நின்னுறேன், அது மட்டும் வேண்டாம். தைரியமா துணிஞ்சு முன்னாடி போங்க. நிறைய காரியங்கள் ஜெயமாகும். கை தூக்குங்க, எல்லோரும் உங்களை திரும்பி பார்த்து பாராட்டுவார்கள். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, ஏறு ஏறு, இறங்கு இறங்கு, ஸோ அப்பா இருப்பா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க மூச்சு வாங்கல, நான் ராசி பலன் சொல்லலைன்னு சொல்லலை, நீங்க மூச்சு வாங்குவீங்கிறது தான் அந்த மாதிரி சொல்றேன். அலைச்சல், மன உளைச்சல், டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் ரஷ், அதே மாதிரி ஒரு கான்டாக்டை ஷேர் பண்றது, சோசியல் மீடியாவில் தேடுறது, வலம் வருவது. ஆமா சார், ஏஐ கிட்ட கேட்கட்டுமா, கூகுள்கிட்ட கேட்கட்டுமா, இல்லை யாருக்கிட்ட தான் இதோட டீட்டெயில் கேட்கட்டும், சாட் ஜிபி கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு இந்த கேட்கட்டுமா அப்படிங்கிறது மகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த டீ காஃபிலேயே ஓட்டிடலாம், இந்த ஒரு வேளை ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம், லஞ்சை ஸ்கிப் பண்ணிடலாம், டின்னரை ஸ்கிப் பண்ணிடலாம், இப்படி ஸ்கிப் செஞ்சிடலாமா அப்படிங்கிறதும் இருக்கும். உங்களே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க, பெருசாக நினச்சிக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க இமேஜுக்கு டேமேஜ் ஆகாது. சந்திரனோட இமேஜ் எப்படி காப்பாற்றப்படுதோ அதை போல உங்களோட இமேஜ் காப்பாற்றப்படும், போற்றப்படும். யார் வேணா வெளிநடப்பு செய்யட்டும் கும்பராசி நேர்களே, நாம ஏன் வெளிநடப்பு செய்யணும்? நாம உக்காந்துப்போமே, இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன், என் மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு இந்த செல்ஃப் இமேஜ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பார்க்கப்படும். கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேச போக அவங்க எதையாவது சொல்லிவிட்டாங்கன்னா, எதுக்கியா தராதரம் தெரியாதவங்க கிட்டலாம் நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டு லெவலாகவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. வாகனத்தை நிறுத்துறதுலையும் சரி, அதே மாதிரி தகுதிக்கு குறைவானவர்கள்ட்ட பேசும்பொழுதும் சரி, ஒரு கவனம்ங்கிறது கும்பராசி நேயர்களுக்கு இருந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நல்லது. நமக்கு சமமானவர்களுடன் பழகும் பொழுது அந்த கௌரவமும் மரியாதையும் கிடைச்சிடும். நம்மளை விட தகுதியில சற்று குறைந்திருப்பவர்கள்ட்ட போகும் பொழுதுதான் ஒரு சின்ன தடுமாற்றமும் தவிப்பும் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பு, பெரியப்பு, தகப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இன்னைக்கு இருக்குன்னா பாத்தீங்க. நீங்க வேற அப்பாவை ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்ற நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லைன்னு தான் நான் பலன் சொல்லணும். அப்ப கல்யாண மாலை அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தரும். கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன விரிசல்களுடன் இருந்தாலும் உங்களை நம்பித்தானே நான் இருக்கேன், என்னை நம்பித்தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நிலை நிச்சயம் உண்டு.
அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமம்னு ஓடிட்டு இருக்கு. நான் கிளி எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். என் செல்ல கிளி எங்கன்னும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த உறவுகளினுடைய விரிசல் அப்படிங்கிறது ஒரு உறவை சமாதானம் படுத்துவதோ, ஒரு உறவை தேடி போய் சமாதானம் சொல்ல வேண்டிய அனுப்போம். இந்த தூது அனுப்புறதோ, இந்த பச்சை கிளியை தூது அனுப்ப வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை நேரத்துல ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி மீனராசி சின்ன சந்தோஷமான செய்தின்னு தான் சொன்னேன். அது ஒரு காஃபியா இருக்கலாம், ஒரு டீயா இருக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸா இருக்கலாம். உணவினுடைய ருசியையும், உணவினுடைய தரத்தையும், உணவினுடைய தன்மையையும் ரொம்ப விரும்பி ரசித்து எடுத்து சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இருக்கும். ஷேரிங். நம்ம வேற இந்த தனியா சாப்பிட்டே பழக்கம் இல்ல. இந்த கேங்கோடவே உட்காந்து சாப்பிட்டு தான் பழக்கம். கேங்ல வேற நம்மள எல்லாம் கவுத்து விடுற ஆளாவே இருக்காய்ங்க. யாரும் நமக்கு நல்லது பண்ற ஆளாவே இருக்க மாட்டேங்கிறாங்கங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். மாலை நேரத்துல அந்த சின்ன சந்தோஷமான செய்தி தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய செய்தியா காணப்படும், பார்க்கப்படும், பேசும் பொருளாக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மதுரை மீனாட்சி அம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.